Hello friends, welcome to my YouTube channel. Let's begin with Animal Kingdom, but before that I'll tell you that I'm going to do this lesson as two parts. In the first part I'll be covering till mollusca. I'll complete mollusca, and the second part I'll cover the rest of the lesson. And in this chapter, three things are very important. Diagrams. All the diagrams are very important. And examples. Examples, if you see, they have given the scientific name also and the common name also. Both are very important. And the features or the characteristics are again very important. Okay, now let's begin. If you see, based on level of organization, the different organisms are classified. Sponges have cellular level of organization. While taking notes, you have to do like this. Just write sponges and write cellular level. Don't write full sentences. Don't use unnecessary words like and, is, or. Okay, whenever necessary you can use, but otherwise just put arrows or hyphen or anything. Make notes as crisp and short and up to the point as possible. Okay, coelentrates வந்து tissue level of organization. Organ level வந்து எதில் இருக்கும்? platyhelminthes இருக்கும். அப்புறம் echinoderms and chordates வந்து organ system level of classification. Digestive system of platyhelminthes has a single opening which opens, okay, which serves both as mouth and anus. ஓகேவா, அதனால வந்து digestive system is incomplete in platyhelminthes. இது வந்து தெரியணும். platyhelminthesல digestive system is incomplete. circulatory system பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் க்ளோஸ் டைப்பாக இருக்கும். circulatory systemல வந்து ஓப்பன் டைப்னா என்னென்னா, காக்ரோச் ஜென்ரலாக காக்ரோச் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, காக்ரோச்சில் ஹார்ட்லேருந்து பிளட் போகும். அந்த பிளட் வந்து என்ன ஆகும், எல்லா டிஷ்யூஸ் அது மேலே செல்ஸில் டிஷ்யூஸ் மேலெலாம் அப்படியே போயிட்டு ஃப்ளோ ஆகும். அப்படியே அது மேலே போய் அதை பாத் பண்ணும். அந்த மாதிரி க்ளோஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குல்ல, ஹியூமன்ஸ்க்கு பிளட் வெசல்ஸ்னு இருக்கும். டேரெக்டாக பிளட் பாடியில் எங்கேயும் போகாது, வெசல்ஸ்குள்ளே போகும். வெயின்ஸ், கேபிலரிஸ், ஆர்ட்ரிஸ்குள்ளே போகும். அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ரேடியல் சிமெட்ரி, பயலேட்ரல் சிமெட்ரி. ஃபஸ்ட்டு வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியல் சிமெட்ரினா CCE. எக்ஸாம்பிள்ஸ்க்காக சொன்னேன். ரேடியல் சிமெட்ரியோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட் டீனோஃபோர் எக்கினோடம். இங்கே இருக்குது சீலன்ட்ரேட் டீனோஃபோர் எக்கினோடம், அதனால CCE. பயலேட்ரல் சிமெட்ரி வந்து ஏஏனா என்ன, அனிலிட்ஸ் அண்ட் ஆர்த்ரோபோட்ஸ். ஸ்பாஞ்சஸ் ஆர் asymmetrical. ரேடியல் சிமெட்ரினா என்ன, when any plane passing through an body of an organism divides it into two halves which are symmetrical into two symmetrical halves. When any plane இல்லாமல் when one plane passes through the body of an organism and divides it into identical left and right halves, it is known as bilateral. இந்த டயக்ராம் பார்த்தாலே புரியும். இது வந்து எந்த பிளேனால் டிவைட் பண்ணாலும் ஐடென்டிக்கலாக இருக்கும். அது வந்து ரேடியல் சிமெட்ரி, CCE, சீலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா, எக்கினோடோமேட்டா. இப்போது பயலேட்ரல் சிமெட்ரியில் பார்த்தா எப்படி, when only one plane, லெஃப்ட் சைடு ரைட் சைடாக பிரிக்கலாம். லெஃப்ட் சைடும் ஐடென்டிக்கல், ரைட் சைடு ஐடென்டிக்கல், ரெண்டும் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இந்த டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு டயக்ராமும் எதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எது ட்ரிப்ளோ வச்சுக்கோங்க. இப்போ வந்து டிப்ளோபிளாஸ்டிக்னா என்ன, ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் 2 எம்ப்ரியானிக் லேயர்ஸ் இருக்கும். எக்ஸ்டர்னல் எக்டோடர்ம், இன்டர்னல் எண்டோடர்ம். எக்டோனாலே வெளியே, எண்டோனாலே உள்ள, ரைட். அதனால அதே மாதிரி இது ரெண்டும் மட்டும் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் இஸ் சீலன்ட்ரேட்ஸ். அண்ட் அன்டிஃபரன்ஷியேட்டட் லேயர், மீசோக்ளியான்னு ஒன்று, தேர்டு ஒன், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். எக்ஸாம்பிள் வந்து platyhelminthes to chordates. ஸோ சீலோம்னா என்ன, சீலோம் இஸ் த பாடி கேவிட்டி which is present between the body wall and the gut wall, and the coelom is lined by mesoderm. சீலோம் இருந்துச்சுன்னா வந்து என்னது, சீலோமேட். சீலோம் இல்லைன்னா ஏசீலோமேட். சியூடோனா வந்து ஃபால்ஸ், யூனா வந்து ட்ரூ, தெரியும்ல. சியூடோசீலோமேட்னா ஒரு ஃபால்ஸ் சீலோம் மாதிரி இருக்கும். ஃபைன். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீலோமேட்ஸ் எக்ஸாம்பிள் படிங்க. சூடோசீலோமேட்ஸ் வந்து ஆஷல்மின்தஸ், ஏசீலோமேட்ஸ் வந்து platyhelminthes. இன்னும் கொஞ்சம் லோவர் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, நம்ம வந்து அதை பார்க்கலாம். செக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸ் வந்து செக்மெண்ட்ஸாக இருக்கும். அர்த்தம்லாம் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டாக இருக்கும்ல. அந்த செக்மெண்ட் ஒன்றுத்துக்கும் பேர் வந்து மெட்டாமியர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எதுனா, பாடிஸ் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி டிவைடட். வெளியே மட்டும் அந்த மாதிரி இருக்காது, உள்ளே கூட அந்த மாதிரி அந்த செக்மெண்ட்டால் டிவைடாக இருக்கும். ஆர்கன்ஸை வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஒரு செக்மெண்ட்லேயே கொஞ்சம் ஆர்கன்ஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபெனாமினனுக்கு பேர் மெட்டாமெரிசம். நோட்டோகார்ட் இஸ் அ மீசோடர்மலி is an important word, derived rod-like structure. It is formed on the dorsal side during embryonic development in some animals. Animals with notochord are called chordates, and those animals which do not have are called non-chordates. Example porifera to echinoderms. இப்போ வந்து இங்கே இருக்கல ஒன்று, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அப்படியே படிக்கணும். செல்லுலார் லெவல் அனிமாலியா வந்து செல்லுலார் லெவல் வந்து asymmetrical, ஏசிலோமேட்ஸ், போரிஃபெரா. இப்போது டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க, ரேடியல், பயலேட்ரல், பேஸ்ட் ஆன் சிமெட்ரி, ரைட்.
ஏசிலோமேட்ஸ் வந்து சீலன்ட்ரேட்டா ஒரு நிடாரியா, சீலன்ட்ரேட்டாக்கு இன்னொரு நேம் இருக்குது, அது பேர் வந்து நிடாரியா, டீனோஃபோரா. அதுக்கப்புறம் பைலேட்ரல் பார்த்தீங்கன்னா 3 ஏசிலோமேட், சுடோசிலோமேட், சீலோமேட். இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் தரவாக படிங்க. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி இருக்கோ அப்படியே படிக்கணும். ஸோ அதான் எழுதியிருக்கேன், ஜஸ்ட் லேர்ன் திஸ் ஆஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்னல ஏசிலோமேட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா ஒரு நிடாரியா, டீனோஃபோரா, பிளாட்டிஹெல்மின்தஸ். சூடோசிலோமேட் ஒன்று தான் வரும், ஆஷ்கெல்மின்தஸ். சீலோமேட்ஸ்க்கு வந்து மீதி எல்லாமே, ரைட்? எக்கினோடர்மேட்டா எக்ஸிபிட்ஸ் ரேடியல் ஆர் பயலேட்ரல் சிமெட்ரி டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜ். எக்கினோடர்மேட்டா பற்றி சொல்கிறப்போ வந்து இது சொல்கிறேன். லெட்ஸ் கோ இன் டு த ஃபைலம் போரிஃபெரா. போரிஃபெராவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த டயக்ராம்ஸ் 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து 2 நேம் இருக்குது, சைகான் ஆர் ஸ்கைஃபா, ரைட்? இது வந்து யூஸ்பாஞ்சியா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாத் ஸ்பாஞ்ச், அண்ட் ஸ்பாஞ்சுலா இஸ் ஆல்சோ கால்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். இந்த நேம்ஸோட 2 நேம்ஸோட இந்த டயக்ராம்ஸையும் படிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக சொல்கிறேன், பேசிக்கலி ஸ்பாஞ்சஸ் ஆர் மெரைன், மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக்கல், மல்டி செல்லுலர், ஹேஸ் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும், இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஸ்பாஞ்சோட பாடி, இதுதான் வந்து ஒரு ஸ்பாஞ்சுன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்பாஞ்சில் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆர் வாட்டர் கேனல் சிஸ்டம் இருக்குது. அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு வந்து மைன்யூட் போர்ஸ் இருக்கும், அந்த போர்ஸ் பேர் வந்து ஆஸ்டியா. மைன்யூட் போர்ஸ் இருக்கும், அந்த போர்ஸ் பேர் ஆஸ்டியா. அது வந்து பாடிக்குள்ளே வரும், அந்த போர்ஸ் மூலமா வாட்டர் வந்து வரும். உள்ளே வந்து ஸ்பாஞ்சோசீல்னு சொல்லிட்டு அந்த பாடி வந்து லைன் ஆகிருக்கும், ரைட்? பாடி வந்து லைனிங் மாதிரி இருக்கும். இந்த ஸ்பாஞ்சோசீல்லேருந்து வெளியே போகும்போது அது பேர் வந்து ஆஸ்குலம், வெளியே போகிற ஒரு ஸ்ட்ரக்சர் பேர் ஆஸ்குலம். ஸோ ஆஸ்டியாக்குள்ளே வந்து ஸ்பாஞ்சோசீல்குள்ளே அந்த வாட்டர்லாம் வந்து வேஸ்ட்டு, ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபுட் கேதரிங், ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச், ஓகே, இதெல்லாம் வந்து நடக்கும். அப்புறம் ஆஸ்குலம் வழியாக அந்த வாட்டர் அப்படியே வெளியே போயிடும். ஃபைன். The body is supported by a skeleton made up of spicules or spongian fibers. Sexes are not separate, so they are called hermaphrodite. ரொம்ப important. Sexes are not separate. Male and female ஒரே ஆர்கானிசமில் இருக்கும். They have a larval stage which is morphologically distinct from the adult. ஸோ எப்படின்னா என்ன அர்த்தம்? லார்வல் ஸ்டேஜ் ஒன்று இருக்கும், பட் அதுவும் அடல்ட் ஸ்டேஜும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் போகலாம். எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்ன மாதிரி போட்டிருக்காங்க. சீலன்ட்ரேட்டா ஆர் நிடாரியா, அக்வாட்டிக், மோஸ்ட்லி மெரைன், செசைல் ஆஃப் ஃப்ரீ ஸ்விம்மிங், ரேடியலி சிமெட்ரிக்கல். இது எல்லாமே ஒரு கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரிலியா ஆர் மெடுசா, ரைட்? மெடுசானா அம்ப்ரெலா ஷேப்ட் அண்ட் ஃப்ரீ ஸ்விம்மிங். பாலிப்னா செசைல் சிலிண்ட்ரிக்கல், ஓகேவா? மெடுசானா என்ன? அம்ப்ரெலா ஷேப், இது ஒரு அம்ப்ரெலா மாதிரி இருக்குல்ல, அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங். பாலிப்னா வந்து செசைல் சிலிண்ட்ரிக்கல். செசைல்னா என்ன தெரியுமா? ஏதோ ஒரு இடத்துல அட்டாச் ஆகிருக்கு, மூவ் பண்ண முடியாது. ஃப்ரீ ஸ்விம்மிங்னா பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ எக்ஸாம்பிள்ஸும் படிங்க. இதுக்கு வந்து ஜெலிஃபிஷ் ஆரிலியா, இதுக்கு வந்து ஹைட்ரா அடம்சியா. இந்த 2 டயக்ராமும் சேம் தான். இங்கே வெறும் ஸ்ட்ரக்சராக காமிச்சிருக்காங்க, இங்கே வந்து அந்த ஆர்கானிசம், இங்கே ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாலிப் டு மெடிசா, இந்த மாதிரி போக முடியும். பாலிப் டு மெடிசா போகும்போது ஏசெக்ஷுவல் நடக்கும், ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன், ஓகே. அண்ட் மெடிசா டு பாலிப் வந்து செக்ஷுவலி சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி இந்த 2 ஃபார்ம்ஸும் அப்படியே சேஞ்ச் ஆகிக்கும். இது வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சொல்லுவோம், ஆர் மெட்டாஜெனசிஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒபீலியா, இதோட எக்ஸாம்பிள். ஒபீலியா என்ன பண்ணும்? ஒபீலியா வந்து தன்னோட பாலிப் ஸ்டேஜ்லேருந்து மெடுசா ஸ்டேஜ் செக்ஷுவலாக போகும். அதே மாதிரி மெடுசா ஸ்டேஜ்லேருந்து பாலிப் ஸ்டேஜ்க்கு செக்ஷுவலாக வரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது இது வந்து சீலன்ட்ரேட்டா ஆர் நிடாரியா, கரெக்டாக? இந்த நேம் ஏன் வச்சு பார்த்தீங்கன்னா நிடோசைட்ஸ் ஆர் நிடோபிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டிங்கிங் கேப்சியூல்ஸ் இருக்கும், ஆர் நிமாட்டோசிஸ். இது என்ன பண்ணும்? டென்டக்கல்ஸில் இருக்கும். இது வந்து ஆங்கரேஜ், டிஃபென்ஸ், கேப்சர் ஆஃப் ப்ரே, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். நிடாரியன்ஸ் எக்ஸிபிட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் தே ஆர் டிப்ளோபிளாஸ்டிக். Some nidarians, example corals, have a skeleton composed of CaCO3, calcium carbonate. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைன். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள். Physalia is also called Portuguese man of war, Adamsia, Penatula, Gorgonia, Meandrina. இந்த 2 நேம்ஸும் படிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபைலம் டீனோஃபோரா. டீனோஃபோரா ஆர் ஆல்சோ கால்ட் as sea walnuts or comb jellies. Example of Teenophora is Pleurobrachia, exclusively marine, radially symmetrical, diploblastic, tissue level of organization. They have 8 external rows of ciliated complex. 8 external rows of ciliated complex. That is very important. இதில் வந்து அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயோலுமினிசன்ஸ்னு என்ன? the property of the organism to emit light, அதுதான் வந்து பயோலுமினிசன்ஸ். ஸோ இந்த 8 external rows of ciliated complex எதுக்கு யூஸ் ஆகுது? for locomotion. Reproduction takes place only by sexual means. Example வந்து Pleurobrachia and Tenoplana. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து Pleurobrachia. Next Platyhelminthes போலாம். It has dorsoventrally flattened body, hence they are called flatworms. Okay, Platyhelminthes இன்னொரு நேம் இருக்குது, it is flatworm.
Flatworms are bilaterally symmetrical, triploblastic, coelomate, acoelomate animals. Okay, organ level of organization, hooks and suckers are present in the parasitic forms. And இன்னொரு விஷயம், ஸ்பெஷலைஸ் செல்ஸ் கால் ஃப்ளேம் செல்ஸ் இருக்கும். ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷனுக்கு யூஸ் ஆகும். ஃப்ளேம் செல்ஸ்க்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா சொலினோசைட்ஸ். ஓகே, sexes are not separate. Fertilization is internal. The development is through many larval stages. பிளனேரியான்னு ஒரு ஆர்கானிசம் இருக்கும். அந்த ஆர்கானிசமுக்கு வந்து நீங்கள் அந்த ஆர்கானிசம் கையில் எடுத்து இப்படி கட் பண்ணிங்கன்னா அது வந்து திருப்பி இன்னொரு ஃபுல் ஆர்கானிசமாக வந்துடும். இதுதான் வந்து ரீஜெனரேஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் டீனியா solemn, that is tapeworm. Fasciola, which is liver fluke. Schistola, which is blood fluke. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டேப்வோமும் லிவர் ஃப்ளூக்கும் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க எது எதுன்னு. நெக்ஸ்ட் ஆஷல் மெத்தஸ்க்கு போயிடலாம். மேல் ஃபீமேல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நோட் பண்ண வேண்டியது. மேல் இஸ் லைக் மேலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. ஃபீமேல் வந்து கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குது. கரெக்டாக மேல் வந்து அந்த அளவுக்கு ஃபேட்டாக இல்லை, தின்னாக இருக்குது. அதை நோட் பண்ணிக்கணும். The body of Aschelminthus is circular in cross section. அதனால தான் ரவுண்ட் வார்ம்னு இது சொல்லுவாங்க. Platyhelminthuஸோட நேம் வந்து ஃப்ளாட் வார்ம், Aschelminthusோட நேம் வந்து ரவுண்ட் வார்ம். ஓகே, they may be free living aquatic. எல்லாம் பாருங்கள். ரவுண்ட் வார்ம்ஸ் ஹேவ் ஆர்கன் சிஸ்டம் லெவல். இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணது பாருங்கள். இம்பார்ட்டண்டான விஷயம் தான் சொல்கிறேன். மஸ்குலர் ஃபேரிங்ஸ் இருக்கும், வெல் டெவலப்டு மஸ்குலர் ஃபேரிங்ஸ் இருக்கும். எக்ஸ்க்ரீட்டரி டியூப் தான் வந்து பாடியில் இருக்க வேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணும். த்ரூ அண்ட் எக்ஸ்க்ரீட்டரி போர். செக்ஸஸ் ஆர் செப்பரேட், டைஷியஸ் ஆர் பைசெக்ஷுவல். சாரி, ஆர் யூனிசெக்ஷுவல். யூனிசெக்ஷுவல்னா ஏதாவது ஒன்று தான் இருக்கும், மேல் இருக்கும் இல்லை ஃபீமேல் இருக்கும். அதுதான் டைஷியஸ். மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். அதுதான் ஆஃபன் அது நம்ம ஞாபகம் வச்சு கூட தேவையில்லை. இந்த டயக்ராம் நம்ம பார்க்குறோம், ஆஷல்மிந்தஸோட டயக்ராம், மேல் தனி ஃபீமேல் தனியாக இருக்குது. அதனால அது வந்து யூனிசெக்ஷுவல், ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஒரு ஆஷல்மிந்தஸ்க்கு அது மேலாக இருக்கலாம் இல்லை ஃபீமேலாக இருக்கலாம். கரெக்டாக? அதனால இட் இஸ் டைஷியஸ். Often females are longer than males. Fertilization is internal, development may be direct. The young ones resemble the adult. இது வந்து pseudocoelomate animals. நல்லா ஞாபகம். Bilaterally symmetrical. இது ஞாபகம். Examples: Ascaris or roundworm, Eukarya or filarial worm, Ankylostoma or hookworm. Annelida போயிடலாம். Annelida diagrams பார்த்துக்கோங்க. இது வந்து நெரிஸ் வந்து ஒரு aquatic organism. Hirudina வந்து leech. நமக்கு தெரியும் இல்லை, பிளட்டை எடுத்து அப்படியே பிளட்டை வந்து சக் பண்ணும். கரெக்டாக நம்ம பாடியிலேருந்து அப்படியே ஒட்டிக்கும், அது இருக்கிறதே தெரியாது. இதுதான் அந்த லீச். ஓகே, தே மே பி அக்வாட்டிக் ஆர் டெரஸ்ட்ரியல். ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், சாரி ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். bilateral symmetric, triploblastic, metamerically segmented, coelomate animals. annulum அப்படின்னா annulus அப்படின்னா வந்து ஸ்மால் ரிங். அனிலிடா பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ரிங்காக இருக்குல்ல, ஓகேவா? அதனால தான். மெட்டாமியர்ஸ், ஒரு செக்மெண்ட் பேரும் மெட்டாமியர்ஸ். இந்த ஃபெனாமினன் பேர் மெட்டாமெரிஸை முன்னாடியே பார்த்துருப்போம். They possess longitudinal and circular muscles which help in locomotion. Aquatic annelids like Nereis possess lateral appendages called parapodia which help in swimming. Aquatic annelids என்ன இருக்கும் ஸ்பெஷலாக அதை வந்து நோட் பண்ணிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்கணும். க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ப்ரெசன்ட். அப்படின்னா ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ், கேப்லரிஸ் இருக்கும். அது மூலியமாக தான் பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். காக்ரோச் மாதிரி டைரெக்டாக பாடியில் போய் விடாது அந்த பிளட்டு. ஓகே, ஸோ நெஃப்ரிடியா help in osmoregulation and excretion. Neural system consists of paired ganglia connected by lateral nerves to a double ventral nerve cord. Nereis is an aquatic form which is dioecious. Earthworms and leeches are monoecious. Earthworm and leeches are hermaphrodites or bisexual. Nereisல வந்து மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருக்கும். earthworm leechesல மேலும் ஃபீமேலும் சேம் தான், அப்படி தனித்தனியாக இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், நெரிஸ் ஃபெரிட்டிமா ஹெரிடினாரியா. ஆர்த்ரோபோடாவும் மொலஸ்காவும் பார்த்துட்டு இந்த செஷன் க்ளோஸ் பண்ணலாம். ஆர்த்ரோபோடா பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் அனிமாலியா இஸ் ஆர்த்ரோபோடா. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோக்கஸ்ட் விச் இஸ் அ கிரெகாரியஸ் பெஸ்ட், பட்டர்ஃப்ளை, ஸ்கார்பியன், ப்ரான். இதான் 4 எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் வந்து மோஸ்ட்டாக இன்செக்ட்ஸ் தான் இருக்கும். 2/3 ஆஃப் ஆல் நேம்டு ஸ்பீஷீஸ் ஆன் எர்த் ஆர் ஆர்த்ரோபோட்ஸ். ஏன்னா இன்செக்ட் அவ்வளோ இன்செக்ட்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஆர்கன் சிஸ்டம் லெவல் bilaterally symmetrical, triploblastic, segmented, coelomate. ஹெட், தொராக்ஸ், அப்டமன் பாடி டிவைட் பண்ணலாம். ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் இருக்குது. ஆர்த்ரோஸ்னால் ஜாயிண்ட், போடானா அப்பெண்டேஜஸ், ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வெரைட்டியாக இருக்கும், ஓகேவா? கில்ஸ் இருக்கலாம், புக் லங்ஸ் இருக்கலாம், புக் கில்ஸ் இருக்கலாம், ட்ரக்கியல் சிஸ்டம் இருக்கலாம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆஃப் ஓப்பன் டைப். என்ன ஆகும், ஹார்ட்லேருந்து பிளட் போய் டேரெக்டாக டிஷ்யூ செல் மேலாம் விடும். சென்சரி ஆர்கன்ஸ் லைக் ஆண்டனி, ஐஸ் ஆர் ப்ரெசென்ட். ஐஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக காம்பவுண்டாக இருக்கும். ஸ்டாட்டோஸ்டிஸ்ட் ஆர் பேலன்சிங் ஆர்கன் இருக்கும். Excretion takes place through malphizian tubules. They are mostly dioecious. Dioeciousனா என்ன? Dioeciousனா unisexual, male female செப்பரேட்டாக இருக்கும். Fertilization is internal, mostly oviparous. Oviparousனா they can lay egg, அந்த மாதிரி. They reproduce by laying eggs. Examples are very important. Economically important insects like Apis, honeybee, Bombyx, silkworm, Bombyx mori. அப்புறம் லாசிஃபர், லாக் இன்செக்ட்,
வெக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண ஒரு மீடியம் மாதிரி ஆக்ட் ஆகும். அது பேர் வந்து வெக்டர்ஸ். அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ, கியூலாக்ஸ் மஸ்கிட்டோ, எய்ட்ஸ் இஜிப்டி மஸ்கிட்டோ, அண்ட் கிரெகாரியஸ் பெஸ்ட் வந்து லோகெஸ்டா. லிவிங் ஃபாசில் வந்து லிம்லெஸ் ஆர் கிங் கிராப், ரைட். நெக்ஸ்ட் வந்து மொலஸ்கா, லாஸ்ட் ஃபைலம் பார்த்துடலாம். பைலா, ஆக்டோபஸ். நெக்ஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம் வந்து ஆர்த்ரோபோடா, செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம் வந்து மொலஸ்கா. Mollusks are terrestrial or aquatic, having an organ system level of organization, bilaterally symmetrical, triploblastic, coelomate animals, body is covered by a calcareous shell and is unsegmented with a distinct head, muscular foot, visceral hump. இப்போ நீங்கள் ஆர்த்ரோபோடா பார்த்தீங்கன்னா பாடி எப்படி பிரிச்சிருக்காங்க, ஹெட், thorax, abdomen பிரிச்சிருக்காங்க. கரெக்டாக ஹெட், thorax, abdomen. இங்கே வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, ஹெட், muscular foot, visceral hump. A soft and spongy layer of skin forms a mantle over the visceral hump. The space between the hump and the mantle, humpக்கும் mantle நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அது பேர் தான் வந்து mantle cavity. அங்கே என்ன இருக்கும், ஃபெதர் லைக் கில்ஸ் இருக்கும். கில்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரீஷன். இது ரெண்டு ஃபங்க்ஷனும் கில்ஸ் பண்ணும். The anterior head region has sensory tentacles. The mouth contains a file-like rasping organ which is called as radula. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொலஸ்காக்கு என்ன இருக்கும், file-like rasping organ called radula. ஃபைன். யூஸ்வலி டைஷியஸ்னால் என்ன, மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருக்கும். ஓவிபாரஸ், லேக்ஸ் வித் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அப்போ இன்டைரக்ட்னா என்ன, நடுவில் நிறைய லாவல் ஸ்டேஜ் இருக்கும். ஒரு ஆர்கானிசமோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஃபைனல் ஸ்டேஜ்க்கு உடனே வந்துடாது, டைரக்ட் டெவலப்மெண்ட்டாக உடனே வராது. இன்டைரக்ட்னா நடுவில் நிறைய லாவல் ஸ்டேஜ் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பைலா ஆப்பிள் ஸ்னேல், பிங்டாடா pearl oyster, செப்பியா கட்டில் ஃபிஷ், லாலிகோ ஸ்குவிட், ஆக்டோபஸ் டெவில் ஃபிஷ், அப்ளேஷியா சீ ஹேர், டென்டாலியம் டஸ்க் ஷெல், கேட்டோப்ளுரா கைட்டான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Stay tuned for part 2. Thank you.